டிட்டர்மினன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியலன்றதுனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அகைன் டிட்டர்மினன்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 கிளாஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்தது தெரிஞ்சது தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே. 4th சாப்டர் டிட்டர்மினன்ட்ஸ். சிம்பிளான டாபிக் தான். டிட்டர்மினன்ட்ஸ் ஆக்சுவலா டிட்டர்மினன்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும். மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். மேட்ரிக்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் that are arranged in rectangular manner. ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம மேட்ரிக்ஸ்னு பார்த்துருக்கோம். பட் இங்க டிட்டர்மினன்ட் என்ன மீனிங்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, every square matrix A of order n can be associated with a number. That number can be real or காம்ப்ளெக்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. நீங்க நோட்டும் வச்சுக்கோங்க பக்கத்துலயே. நான் டைமும் எழுதுறது கொடுக்கல, நீங்க சைட் பை சைட் எழுதிக்கிட்டே வரணும். ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் கால்ட் டிட்டர்மினன்ட். ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் இருக்குல்ல, மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மேட்ரிக்ஸ்ல ரெக்டாங்குலர், ஸ்கொயர் 2 டைப் பேசிக்கா பார்த்தோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் மட்டும் ஒரு நம்பரோட ரிலேட் பண்ணலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் இருக்குல்ல, ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்னா நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் ஈக்குவல். அந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸஸ் மட்டும் நம்ம ஒரு நம்பரோட ரிலேட் பண்ணலாம். அந்த நம்பர் ரியல் நம்பரா இருக்கலாம் ஆர் இமேஜினரி நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம். அந்த நம்பருக்கு நேம் தான் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட்னா நம்பர். டிட்டர்மினன்ட்னா என்ன மீனிங்? நம்பர். ஸோ டிட்டர்மினன்ட்க்கு வேல்யூ இருக்கு. ஏன்னா டிட்டர்மினன்ட்னா நம்பர்னு தானே சொல்றோம். ஸோ டிட்டர்மினன்ட்க்கு என்ன இருக்கு? வேல்யூஸ் இருக்கு. இப்ப எப்படி அந்த வேல்யூஸ் எவாலுவேட் பண்றது அதான் பார்க்க போறோம். டிட்டர்மினன்ட்னா நம்பர். சிம்பிளா சொல்லணும்னா டிட்டர்மினன்ட் இஸ் a number. ஓகே. ஃபர்ஸ்ட் expansion of first order determinant. Square matrices play smallest one, first order, 1 by 1, 1 row 1 column இருக்கிற determinant. 1 row 1 column இருக்கிற determinant எப்படி expand பண்றது? எக்ஸாம்பிளுக்கு நல்லா கவனிச்சுட்டே வா. Let a square matrix A equal to the number A. ஏதோ ஒரு நம்பர், ரியல் நம்பர் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், எனிதிங். அதை ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் 1 by 1 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்னா அப்படி 2 வெர்டிக்கல் லைன்ல எழுதுவோம். மாடுலஸ் எல்லாம் மீனிங் கிடையாதுப்பா, இது டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் A equal to மேட்ரிக்ஸ்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு பிராக்கெட்ஸ்ல எழுதுறோம்ல. டிட்டர்மினன்ட்னா அப்படி ரெக்டாங்குலர்ல எழுதும். இது வந்து 1 by 1 மேட்ரிக்ஸ், இது 1 by 1 டிட்டர்மினன்ட். இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ல. டிட்டர்மினன்ட்னா நம்பர், தட் நம்பர் இஸ் A. டிட்டர்மினன்ட் A equal to A. என்ன நம்பர் அங்க இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த நம்பர் தான் அதோட அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ. எக்ஸாம்பிள், சப்போஸ் A equal to மேட்ரிக்ஸ் 3, 1 by 1 மேட்ரிக்ஸ், எலமெண்ட் வந்து 3. இதோட டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோ. டிட்டர்மினன்ட் 3, டிட்டர்மினன்ட் 3 சொல்லணும், மாட்லாம் ரீட் பண்ணக்கூடாது. டிட்டர்மினன்ட் 3, வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் 3. செகண்ட், சப்போஸ் A equal to -7, A equal to -7, 1 by 1 டிட்டர்மினன்ட்டா. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, determinant of -7 which is equal to -7.
என்ன நம்பர் அங்க இன்வால்வ் ஆயிருக்கோ அதான் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எல்லாம் நீ இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சிட்டேவா. செகண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். General case first. Let the matrix A equal to A, B, C, D. Second order determinants na 2 rows, 2 columns இருக்கும். 2 horizontal, 2 vertical இருக்கா. 2 rows, 2 columns. இப்ப இதை எப்படி டிட்டர்மினண்டா கன்வெர்ட் பண்றதுன்னு பாரு. Determinant A equal to A, B, C, D. First இருக்கிறது மேட்ரிக்ஸ். இங்க நான் செகண்ட் எழுதிருக்கிறது டிட்டர்மினன்ட். Determinant A equal to first இந்த டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணும். AD minus BC இந்த டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணும். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு ஒன்று பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், suppose the matrix A is 1 minus 2 3 4. இதோட டிட்டர்மினன்ட் எப்படி பண்றோம்னு பாரு. டிட்டர்மினன்ட் A equal to 1 minus 2 3 4 equal to first இந்த டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணும். 1 into 4 4. இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும். 3 into minus 2 minus 6 but plus 6. So 10 என்ற நம்பர். இப்ப இந்த செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தியா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இதை நம்ம 10 என்ற நம்பரோட ரிலேட் பண்ணலாம். அதுதான் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட்னா நம்பர். இதை காப்பி பண்ணிருக்கேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. மேக்ஸிமம் நீங்க உங்க நேம்லயே லாகின் பண்ணுங்கப்பா, வேற பேரண்ட்ஸ் நேம் இல்ல. என்ன ரீசன்னா இங்க நாங்க அட்டண்டன்ஸ் பர்பஸ்க்காக யார் யார் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு ரெக்கார்ட் பண்ணணும். ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டா ஒரு டெக்ஸ்ட் பண்ணு.
ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் ஃபுல்லா. ஏன்னா செகண்ட் ஆர்டர்லாம் சிம்பிள், டைரக்டா வேல்வேட் பண்ணிடலாம். தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். Expansion of third order determinant. General case first எழுதிக்கிறேன். Let the matrix A equal to third order determinant A11, A12, A13. Third order matrix. A21, A22, A23, A31, A32, A33. Third order மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் A equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. டிட்டர்மினன்ட் சிம்பிள்ல அதை அப்படியே எழுதியிருக்கேன். தேர்ட் ஆர்டருக்கு மட்டும் ஒரு சைன் ஒன்று எழுதுறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சஃபிக்ஸ்ல 2 நம்பர் எழுதியிருக்கோம்ல, 1 1. அதோட சம் என்னன்னு பாரு. 1 + 1. சம் ஈவனா இருந்தா பாசிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆடா இருந்தா நெகட்டிவ். 1 + 2 3. ஆட் நம்பர் நெகட்டிவ். 1 + 3 4 ஈவன். ஸோ இப்படியே நீ ஒவ்வொன்றுக்கும் சஃபிக்ஸோட சம்ம பாரு. அல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி சைன் வரும். எதுக்கு இந்த சைன் எழுதிக்கிறோம்னா, தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை மட்டும் நம்ம 6 டிஃப்ரெண்ட் வேஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 6 வேஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அலாங் R1, R1ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், R2ல பண்ணலாம், R3ல பண்ணலாம். இது ரோ 1, ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல். ரோ 1, ரோ 2, ரோ 3, C1, C2, C3. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் காலம் 1, காலம் 2, காலம் 3. 3 ரோஸ்ல எனி ஒன் ஆஃப் த ரோஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 காலம்ல எதனா ஒரு காலம் யூஸ் பண்ணி நீ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் R1ல எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரோ 1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். டோட்டலா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரோல. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோ, A11. அதை எடுத்துக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம எவாலுவேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11. இப்ப அது இருக்கிற ரோ அண்ட் காலம் நெக்லெக்ட் பண்ணிடு, அதை விட்டுரு. இந்த ரோ காலம் விட்டுருங்க. பேலன்ஸ் ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 4 எலிமெண்ட்ஸோட டிட்டர்மினன்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். அது அப்பியர் ஆயிருக்க ரோ காலம் விட்டுறணும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. பேலன்ஸ் இருக்கிறதோட டிட்டர்மினன்ட் பேலன்ஸ் A22, A23, A32, A33. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சுதா? அடுத்த செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்டோட சைன் நெகட்டிவ். ஸோ இங்க என்ன இருக்கோ அதுக்கு சைனை மாத்திக்கணும். A12. நான் பெட்டர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியே எழுதிடுறேன். இப்படி எழுத வேண்டாம், டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படி நீ ப்ராக்டிஸ் பண்ண. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11. அது இருக்க ரோ காலமை விட்டுரு. பேலன்ஸ் 4 எலிமெண்ட் இருக்கா, அதோட டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும். A22, A33, A22, A33 மைனஸ் அப்பர் டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் A32, A23. இந்த செகண்டோட டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணா இதான் வரும். மைனஸ் A12. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா மைனஸ் அந்த. இப்ப அது இருக்கிற ரோ காலமா விட்டுரு. இதெல்லாம் அப்படியே நீ மைண்ட்லயே பண்ணணும். அது இருக்க ரோ காலமை விட்டுட்டேன்னா பேலன்ஸ் 4 எலிமெண்ட் இருக்கும். இந்த 2 எலிமெண்ட்டும் இந்த 2 எலிமெண்ட்டும். இதோட டிட்டர்மினன்ட்க்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். A21, A33 மைனஸ் A31, A23, A31, A23. இப்ப அதுவும் ஓவர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஓவர், செகண்ட் எலிமெண்ட் ஓவர். இப்போ தேர்ட் எலிமெண்ட் இருக்கு. தேர்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ் தான். ஸோ அந்த எலிமெண்ட் அப்படியே எழுதிக்கலாம்.
plus A13 into இப்ப அது இருக்க ரோ காலம் விட்டுரு A13 அது எந்த ரோ எந்த காலம்ல இருக்கோ அதை விட்டுருங்க பேலன்ஸ் இந்த 4 எலிமெண்ட் இருக்கும் இதோட டிட்டர்மினன்ட் A21 A32 A21 A32 minus A31 A22 அவ்வளவுதான்ப்பா இதை சிம்பிளிஃபை பண்ணினா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தான் அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ இது R1ல பண்ணியிருக்கேன் இது மாதிரி நம்ம எதுல வேணாலும் பண்ணலாம் நான் இன்னொரு இதுலயும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் எக்ஸ்பேண்டிங் அலாங் C2 C2ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இப்போ C2னா செகண்ட் வெர்டிகல் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் செகண்ட் வெர்டிகல் எடுத்துக்கோ செகண்ட் வெர்டிகல்னா இதுதானே மிடில் இருக்கு பாரு இதோட சைன் என்னன்னு பாரு மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்போ டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் மைனஸ் A12 மைனஸ் A12 இன்டூ அது இருக்க ரோ காலமை விட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் A21 A33 மைனஸ் A31 A23 செகண்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ் C2ல எக்ஸ்பேண்ட் பண்றோம் பிளஸ் A22 இன்டூ அது இருக்க ரோ காலமை விட்டுறது இந்த பிளஸ் போயிடும் இந்த கார்னர்ல இருக்க 4 நம்பர்ஸும் இருக்கும் அப்ப இதையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் டவுன்வர்ட் ஃபர்ஸ்ட் A11 A33 மைனஸ் A31 A13 இதுவும் ஓவரா இப்ப தேர்ட் எலிமெண்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வெர்டிகல்ல தேர்ட் எலிமெண்ட் சைன் நெகட்டிவ் மைனஸ் A32 மைனஸ் A32 இன்டூ இது இருக்க ரோ அண்ட் காலம் விட்டுரு இந்த டூமும் இந்த டூமும் இருக்கும் A11 A23 A11 A23 A21 A13 அவ்வளவுதான்ப்பா இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ சேமா தான் வரும் நீ எதுல எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் சேமா தான் இருக்கும் இதுதான் தேர்ட் ஆர்டரை எக்ஸ்பேண்ட் பண்ற மெத்தட் இதை காப்பி பண்ண நான் எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க நோட் சைட்ல வச்சுக்கோ நோட்ல காப்பி பண்ணிட்டே வாங்க இதே மாதிரி நீ எந்த ரோ காலம்ல வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் டோட்டலா 3 ரோஸ் 3 காலம் இருக்கா எப்படி வேணாலும் பண்ணலாம் எந்த இதுல எக்ஸ்பேண்ட் பண்றியோ R1ல பண்றீங்கன்னா அந்த எலிமெண்ட் எடுத்துக்கணும் அது இருக்க ரோ காலம் வச்சுட்டு ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட் இதுதான் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனோட ஜெனரல் ரூல் செகண்ட் ஆர்டருக்கும் இதுதான் ஆக்சுவலா இந்த மீனிங் தான் ஃபோர்த் ஆர்டர் கொடுத்தாலும் நீ இப்படிதான் பண்ணணும் ஒன்ஸ் அதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருப்பா நான் அதை ரப் பண்ணிட்டு அடுத்த இதை ஸ்டார்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா எக்ஸ்பான்ஷன்ஸ் தான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, ஃபண்டமெண்டல் தான் அதெல்லாம். இது புரிஞ்சாதான் போக போக கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுட்டே வாப்பா, சிம்பிள் தான். நான் எக்ஸசைஸ் 4.1 ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, எக்ஸசைஸ் 4.1 அதுலயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அதனால அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், evaluate the determinant in exercise 1 and 2. First sum, determinant 2, 4 minus 5 minus 1. இதோட determinant value கேட்கலாம். செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினண்டா, ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 into -1 -2. இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும். -5 into 4 -20. பட் சைனை சேஞ்ச் பண்ணினா +20. 20 minus 2 18. செகண்ட் சம், subdivision 1. Determinant cos theta minus sin theta, sin theta cos theta. First இதை மல்டிப்ளை பண்ண, cos into cos cos square theta, sin into sin sin square, but minus இருக்கிறதுனால minus sin square, minus of minus plus sin square. Cos square theta plus sin square theta 1. Subdivision 2. Determinant x square minus x plus 1, x minus 1, x plus 1, x plus 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ நம்பர்ஸ் தான் இருக்கணும், இல்லை ஃபங்க்ஷன்ஸும் இருக்கலாம். இங்க ஃபங்க்ஷன் தான் இருக்கு பாரு, செகண்ட் ஆர்டர்ல எலமெண்ட் எல்லாம் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ண, x square minus x plus 1 into x plus 1 minus x plus 1 into x minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நான் காமன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் அவுட் சைடு எடுத்துக்கிறேன். x plus 1 காமன் ஃபேக்டர். ஸோ x square minus x plus 1, x plus 1 காமன்னா பேலன்ஸ் மைனஸ் ஆஃப் x minus 1. இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ண, minus x plus 1, x plus 1 into x square minus x minus 2x plus 2. இதோட ப்ராடக்ட் தான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணிடு, x cube minus 2x square plus 2x. ஃபர்ஸ்ட் x மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பிளஸ் 1x plus 1x square minus 2x plus 2. லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். x cube minus x square, 2x minus 2x cancel plus 2. So determinant value another polynomial, x square minus 2x plus 2. Third one, question number 3. If a equal to 1, 2, 4, 2, then show that determinant 2a equal to 4 into determinant a. இதை வெரிஃபை பண்ணணும், சிம்பிள் தான். செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் எல்ஹெச்எஸ் பண்ணணும். எல்ஹெச்எஸ்ல 2a அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2a 2 into the matrix a. நான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள இருக்கிறத நான் எவாலுவேட் பண்றேன். உள்ள இருக்கிறது மேட்ரிக்ஸ் 2a 2 into 1 2 4 2. ஒரு மேட்ரிக்ஸ் 2ல மல்டிப்ளை பண்றோம்னா எல்லா எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into 2 2,
2 into 2 4, 4 into 2 8, 2 into 2 4. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ பண்ணிரு. Determinant of 2a, determinant of 2 4 8 4, 2 into 4 8 minus 8 4 32, 8 minus 32 minus 24. இதுதான் LHS. இப்போ RHS evaluate பண்ணு. RHS ல 4 into determinant A. So first determinant A பண்ணிடு. Determinant A னா given matrix ஓட determinant 1 2 4 2, 2 minus 8, 2 minus 8, 2 minus 8 minus 6. இப்போ 4A, 4 into determinant A. 4 into determinant A equal to 4 into minus 6 minus 24. Equation 2. From 1 and 2. Determinant of 2A equal to 4 into determinant A. கொஞ்சம் ஃபாஸ்டா காப்பி பண்ணுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் எழுதியிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, காப்பி பண்ணிக்கோ. தென் நான் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் நம்ம தேர்ட் முடிச்சிட்டோம், ஃபோர்த் முடிக்க போறோம். ஃபோர்த் முடிச்ச உடனே இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 4 கிளாஸஸ்ல முடிச்சிடலாம், 4 5 கிளாஸஸ்ல முடிச்ச உடனே நம்ம மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்டோட ஜேஇ டாபிக் பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இருக்கும், ப்ராப்ளமும் பார்ப்போம். ஏன்னா மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஜேஇல ஒரே டாபிக் தான். ஒவ்வொரு சாப்டரும் முடிச்சோன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஜேஇ ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரும்.
ஓகே, ஃபோர்த் சம்மும் தேர்ட் என்ன பண்ணுமோ அதே தான். தேர்ட் செகண்ட் ஆர்டர், ஃபோர்த் வந்து தேர்ட் ஆர்டர். நம்ம ஒன்றும் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் ஒன்று சொல்றேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் டயகனல் அண்ட் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கவனிங்க. டயகனல் மேட்ரிக்ஸ்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. இந்த கார்னர் இங்கே ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்றோம்ல, இது மூணும் தான் டயகனல் எலிமெண்ட். தேர்ட் ஆர்டர்ல இது மூணும் டயகனல். A11, A22, A33. நான் டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கணும். இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். இப்படி கொடுத்தா இந்த 112233 இருக்கு பாத்தியா, இதுதான் டயகனல் எலிமெண்ட். நான் டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கணும். இது டயகனல் மேட்ரிக்ஸ். இங்க எழுதியிருக்கோம் பாத்தியா, இது அப்பர் ட்ரையாங்குலர். டயகனல் என்ட்ரிஸ்க்கு பிலோ ஜீரோஸ் இருக்கணும். பிலோ த லீடிங் டயகனல் the entries are 0. அப்படி இருந்தா அப்பர் ட்ரையாங்கிள். இதே இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம், 700 980 456. இது வந்து லோயர் ட்ரையாங்கிள். இது டயகனல் மேட்ரிக்ஸ், இது லோயர் ட்ரையாங்குலர். above the leading diagonal entries are 0. இது அப்பர் ட்ரையாங்குலர். இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் வேணும்னா, இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல டயகனல், ட்ரையாங்குலர், இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எல்லாம் வேணும்னா நீ நம்ம முதல் பார்த்தோம்ல அந்த ரூல்லாம் நீ அப்ளை பண்ணணும். லீடிங் டயகனல் எலிமெண்டோட ப்ராடக்ட், டயகனல் எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் தான் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது ஈஸி தான். அப்போ ஃபோர்த் ஒன் அதே மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3A பண்ணணும். LHS 3A, 3 into the matrix A. So 3 into the matrix 101 012 004. 3ல மல்டிப்ளை பண்ணிரு. 303 036 0012. இப்ப இதோட டிட்டர்மினன்ட் நம்ம எவாலுவேட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் 3A equal to ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட். டைரக்டா பண்ணலாம், இல்ல டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுட்டும் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் 303 036 0012 ஈக்குவல் டு, இதுதான் டயகனல் எலிமெண்ட். இதை மல்டிப்ளை பண்ணா போதும், அதான் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. 3 into 3 into 12 108. 339 912 108. இதான் LHS. let it be 1. next 27 into determinant A. so determinant A first பண்றேன். determinant A னா given matrix ஓட determinant 101 012 004. இதுவும் அப்பர் ட்ரையாங்குலர் தான், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா பாரு, below the leading diagonal entry is 0 or above leading diagonal entry is 0 or both.
ரெண்டுமே இதெல்லாம் ஜீரோவா இருந்துச்சுன்னா டயகனல் எலமெண்டோட ப்ராடக்ட் மட்டும் 1 into 1 into 4 பட் RHS 27A இல்ல, so 27 into determinant A, 27 into determinant A equal to 27 into 4, 27 into 4 108 தான். So from 1 and 2, determinant 3A equal to 27 into determinant A. கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. இந்த ரிசல்ட்ஸையும் எழுதிக்கிட்டே வாங்க. கான்செப்ட் கிளியரா இருந்தாதான் ஜேஇ டாபிக் புரியும். ஜேஇல இன்னும் எக்ஸ்ட்ரா டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதனால இதெல்லாம் நல்லா எகைன் பார்த்துப்போம். டேஸ்ட் பண்றப்பே தரவு பண்ணிட்டே வாங்க. நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிச்சோன்னா எவ்ரி வீக் ஒரு டெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் முடிகிறவர்களும் நம்ம ஆன்லைன்ல தான் போய் ஆகணும். அது ஓகே ஆயிடுச்சுன்னா ரெகுலர் கிளாஸ் வரப்போ நான் அதை அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ அதனால நீங்க ரெகுலரா இதில் அட்டன் பண்ணுங்க. ஓகே, evaluate the third order determinant. தேர்ட் ஆர்டர் ஒன்று இருக்கா? இப்போ பாரு, நல்லா கவனிங்க. இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பட் 6 வேஸ்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். R1, R2, R3, C1, C2, C3. இந்த 6ல எதுல வேணாலும் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா C2ல பாரு 2 zeros இருக்கு. 2 zeros இருக்கா? அப்போ C2ல எக்ஸ்பேண்ட் பண்றது தான் இதுக்கு ஈஸியான வே. ஸோ expanding along C2
காலம் 2ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். காலம் 2ல எக்ஸ்பேண்ட் பண்றோம்னா இதோட சைன் முதல் தெரியும். சாரிப்பா, எக்ஸ்பேண்டிங் அலாங் R2 செகண்ட் ஹரிசோண்டல் R2, சாரி நாட் C2. எதுல வேணாலும் பண்ணலாம், எதுல பண்ணாலும் ஈஸி தான். பட் இது R2ல பண்ணா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எக்ஸ்பேண்டிங் அலாங் R2. அப்ப R2க்கு சைன் தெரியும். நம்ம ஸ்டார்டிங்ல இதோட டெஃபினேஷன் பார்த்தப்போ எக்ஸ்பான்ஷன்ல R2க்கு என்ன சைன் பார்த்துருக்கோம்னு பாரு. மைனஸ் பிளஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ் மைனஸ். இதெல்லாம் ஜீரோஸ் இருக்கனால நீ இதெல்லாம் கன்சிடரே பண்ண வேணாம். ஏன்னா 0 இன்டூ எனிதிங் 0 ஆயிரும். அதனால இதெல்லாம் விட்டுடலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ் ஒரே ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் தானே இருக்கு. அப்ப அதை எடுத்துக்கோ. மைனஸ் 1 இன்டூ அது இருக்க ரோ அண்ட் காலமை விட்டு, இது இருக்க ரோ காலமை விட்டுட்டேன்னா பேலன்ஸ் இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதோட டிட்டர்மினன்ட் பண்ணணும். இதோட டிட்டர்மினன்ட் பண்ணணும்னா 3 இன்டூ மைனஸ் 5 மைனஸ் 15. இந்த ப்ராடக்ட்டுக்கு சைனை மாற்றணும். மைனஸ் 3 வரும். ஸோ பிளஸ் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 12. ஆன்சர் பிளஸ் 12. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ பிளஸ் 12. அப்போ தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை நீ எக்ஸ்பேண்ட் பண்றீங்கன்னா, தேர்ட் ஆர்டரை எக்ஸ்பேண்ட் பண்றீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதுல நிறைய இருக்கோ அதுல எக்ஸ்பேண்ட் பண்றது பெட்டர். இது ஒன்னாச்சா? இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் இருக்கு, கவனி. சப்டிவிஷன் 2. 3 மைனஸ் 5 மைனஸ் 4 5 1 1 மைனஸ் 2 2 3 1. இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். R1லயே எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஏன்னா இங்க ஜீரோஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் R1லயே எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். R1 சைன் முதல் தெரியணும். தேர்ட் ஆர்டருக்கு என்ன சைன் R1க்கு நம்ம எழுதணும்னா பிளஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ் பார்த்தோமா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளஸ் தான், என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். 3 இன்டூ அது இருக்க ரோ காலமை விட்டுரு, இந்த ரோ இந்த காலம் விட்டுரு. பேலன்ஸ் இருக்கிறதோட டிட்டர்மினன்ட். இப்ப இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? 1 இன்டூ 1. இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்டூ 1 1. இதை மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6, சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா பிளஸ் 6. பிளஸ் இதுக்கு மைனஸ்னு போட்டிருப்போம். அப்படின்னா இங்க இருக்கிறதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். மைனஸ் 4னா என்ன பண்ணலாம்? பிளஸ் 4. இங்க சைனை மாத்திரு. இப்ப இது இருக்க ரோ காலமை விட்டுரு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. இந்த 2வும் இந்த 2 எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 1 இன்டூ 1 1 மைனஸ் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் மைனஸ் 4. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4. அடுத்து தேர்ட் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோ. பிளஸ் 5 இன்டூ இது இருக்க ரோ காலமை விட்டுருங்க. விட்டேன்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன? 1 இன்டூ 3 3 மைனஸ் 2. ஸோ 3 இன்டூ 7 பிளஸ் 4 இன்டூ 5 பிளஸ் 5 இன்டூ 1. 3 7 21 4 5 25. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 46. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 46. தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்லாம் இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நல்லா கவனிச்சிட்டேவா சார்? சொல்லுப்பா சார். அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து அந்த +1 போட்டீங்க சார், அது -1 சார். புக்ல இருக்க क्वेश्चन அப்பா? எஸ் சார். ஓ ஓகே ஓகே ஓகே. சோ இந்த டிட்டர்மினன்ட்க்கு இதான் வேல்யூ. புக்ல பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ்ன்னு மாத்திக்கணும். ஏன்னா இதுக்கு சைன் என்ன? மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் 1. அப்போ பிளஸ் 1. ஆன்சர் வந்து -12. ஓகே. சப்டிவிஷன் 3 நல்லா கவனிப்பா. சப்டிவிஷன் 3 determinant of 0 1 2 -1 0 -3 -2 3 0. இதோட டிட்டர்மினன்ட் கேட்கலாம். இதையும் R1லயே நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். நல்லா கவனி. எக்ஸ்பேண்டிங் along R1. R1ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சைன் முத பார்த்துக்கோ. R1க்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் 0னால விட்டுடலாம்.
இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளஸ் மைனஸ், அப்போ -1 இன்டூ அது இருக்க ரோ காலமை விட்டுரு, ரிமைனிங் 4, இந்த 4 தான் இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணினா 0, ஏன்னா ஒன் ஆஃப் த நம்பர் 0னா ப்ராடக்ட் 0. இந்த ப்ராடக்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணா +6 வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் +6, சைனை சேஞ்ச் பண்ணிடும், -6. பிளஸ் 2 இன்டூ நெக்ஸ்ட் எலமெண்ட் +2 தான், பிளஸ் மைனஸ் பிளஸ், ஸோ +2 இன்டூ இது இருக்க ரோ காலமா விட்டுரு, இதை மல்டிப்ளை பண்ண -3, இந்த ப்ராடக்ட் 0 விட்டுடலாம். -1 இன்டூ -6 +6, 2 இன்டூ -3 -6, 6 minus 6 0, ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இதை காப்பி பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்கு, அதை சொல்லிட்டு அடுத்த சப்டிவிஷன் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. ஓகே, இப்போ 2 ரிசல்ட் எழுதிக்கலாம், அப்புறம் ரிமைனிங் கண்டினியூ பண்ணலாம். என்ன ரிசல்ட்னா, தேர்ட் சப்டிவிஷன் பாரு, மேட்ரிக்ஸா பாக்குறப்போ இதுக்கு ஒரு நேம் நம்ம பார்த்தோம். மேட்ரிக்ஸ் டீச் பண்றப்போ அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ரிமைனிங்க்கு தெரியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இங்க ஒன்று இருக்கு, டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே 0வா இருக்கு. அதே மாதிரி A12னா இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட், A12ம் A21ம் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைட். இப்ப A12 ஈக்குவல் டு -A21, A12 இது A21 ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைட். அதே மாதிரி A13 A31 ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைட். அதே மாதிரி இந்த எலமெண்ட் A23 ஈக்குவல் டு -A32 ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைட்.
டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைனா இருந்தா இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன நேம்? மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் பார்த்தோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஆட் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு என்ன நேம்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஸ்கியூ சிமெட்ரிக். ஆட் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக் டிட்டர்மினன்ட் வேல்யூ is 0. இது ரிசல்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஆட் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இப்ப தேர்ட் ஆர்டர்னா ஆட் நம்பர், தேர்ட் ஆட் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இப்ப இதே மாதிரி ஃபிஃப்த் ஆர்டர்ல ஒன்று கொடுக்குறான்னு வச்சுக்கோ. நம்ம என்னடா ஃபிஃப்த் ஆர்டரோட எக்ஸ்பான்ஷன் எல்லாம் பார்க்கலையேன்னு யோசிக்க கூடாது. ஆட் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் even order skew symmetric. Determinant value of odd order skew symmetric is 0. Determinant value of even order skew symmetric is perfect square. Perfect square இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இங்க ஈவன் ஆர்டர்னா செகண்ட் ஆர்டர் மட்டும்தான், ஃபோர்த் ஆர்டர்லாம் கிடையாது. செகண்ட் ஆர்டர் மட்டும்தான். ஆட் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரும் தேர்ட் ஆர்டரும். ஈவன் ஆர்டருக்கு செகண்ட் ஆர்டர் மட்டும்தான் ஈவன் ஆர்டர். அப்ப நான் ஒரு ஈவன் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் டயகனல் என்ட்ரி 0வா இருக்கணும். இங்க என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட் மேக்னிடியூட், ஆப்போசிட் சைன் இங்க இருக்கும். இது ஈவன் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக். இப்ப இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பாரு. இதை மல்டிப்ளை பண்ணணும் 0. இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணினா +9. 9 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல. இதை ஞாபகம் வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது ஃபாஸ்டா காப்பி பண்ணுங்க. அடுத்த ரிமைனிங் 2 சம்ஸ் போடுங்க. ஓகே, question number 6. If the matrix, like me, 6 to 1. If the matrix A equal to 1, 1 minus 2, 2, 1 minus 3, 5, 4 minus 9. Find determinant A. Determinant A தான் question. So determinant A equal to 1, 1 minus 2, 2, 1 minus 3, 5, 4 minus 9 equal to R1 ல expand பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வா. R1 ஓட சைன் என்ன? பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ 1 இன்டூ, இதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும், -1 இன்டூ, இது அப்படியே எழுதிக்கணும் -2 இன்டூ 1, 1 minus 2, 1 -1 -2. இதுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துருப்போமா, அது இருக்க ரோ காலம் விட்டு ரிமைனிங் இந்த 4. இதோட டிட்டர்மினன்ட் என்ன? 1 into -9 -9,
4 into minus 3 minus 12 but plus 12. இது இருக்க row column விட்டுரு. இந்த 2 இந்த 2. 2 into minus 9 minus 18 minus 15 so plus 15 minus 2 into 8 minus 5 8 minus 5 3 3 into 1 3 minus 3 minus 3 into minus 1 plus 3 8 minus 3 8 minus 5 3 3 into minus 2 minus 6 so determinant value 0 7th one அவ்வளவுதான் first exercise முடிய போகுது நல்ல கம்மி 7th one find x if subdivision 1 determinant of 2 4 5 1 equal to 2x 4 6x இப்போ இந்த x unknown இருக்குல்ல அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றோம் இது given condition எடுத்துட்டு இதே மேட்ரிக்ஸா இருந்தா நல்லா கவனிங்க இது மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவல் 2 equal to minus 2x சாரி 2 equal to 2x அப்ப x 1 சொல்லிடலாம் இங்க கம்பேர் பண்ணாலும் பாரு x வந்து 1 மேட்ரிக்ஸா இருந்தா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவல் இங்க கரஸ்பாண்டிங் எலிமெண்டே ஈக்குவல் இல்ல பாருங்க 5 இருக்கு இங்க 6 இருக்கு ஆனா இது டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் கிடையாது அப்ப என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் கம்பேர் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ண 2 minus 5 4 20 2 minus 20 equal to 2x square minus 24 2x square minus 24 இப்போ இதுல இருந்து x ஃபைண்ட் அவுட் பண்ணு 2x square equal to 2 minus 20 minus 18 plus 24 so 2x square equal to 6 x square equal to 3 x equal to plus டபுள் ஆன்சர் இருக்கு ஏன்னா ஈவன் பவர் அங்க ஸ்கொயர் ரூட்டா கன்வெர்ட் பண்றீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் அப்ப இதே மாதிரி தான் சப்டிவிஷன் 2 அதை நீ ஒர்க் பண்ணிடலாம் அது டைரக்டா தான் வரும் இது நீ ஒர்க் பண்ணி பார்த்துருப்பா இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது 2 3 4 5 ஈக்குவல் டு எக்ஸ் 3 2x 5 இதை நீ ஒர்க் பண்ணிடு 8ம் இதே தான் நான் அது பண்ணிடுறேன் if mod determinant x to 18x equal to 6 to 18 6 இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க x square minus 36 equal to 36 minus 36 36 minus 36 36 minus 36 0 so x square equal to 36 x equal to plus or minus 6 அவ்வளவுதான் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதை காப்பி பண்ணிடு கொஞ்சம் ஃபாஸ்ட்
சப்டிவிஷன் 2 ஆன்சர் என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். சார் x equal to 2. x equal to okay. ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் தான். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம், வேற எதுவுமே பார்க்கல. இது சும்மா பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போ செகண்ட் எக்ஸசைஸ்க்குள்ள கான்செப்ட் இருக்கு தெரியுமா, அது இம்பார்ட்டன்ட்பா. ஒன்ஸ் நல்லா கிளியரா இருந்தாதான் அந்த எக்ஸசைஸே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ டிட்டர்மினன்ட்ஸை பொறுத்தவரையிலும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய எக்ஸசைஸே இந்த செகண்ட் எக்ஸசைஸ் தான். பேஸ்ட் ஆன் 6 ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளியரா புரிஞ்சுதுன்னா ப்ராப்ளம்ஸ் ஈஸியா பண்ணலாம். ஜேஇக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணும். ஜேஇலையும் நிறைய கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட். கவனிங்க, முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். கவனிங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட். Property 1. நல்லா கவனிங்க, இதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், சொல்றது எல்லாமே புரியும். The value of the determinant remains unchanged if its rows and columns are interchanged. It's the first property. The value of the determinant is unchanged. Determinant remains unchanged if its rows and columns are interchanged. என்ன சொல்றானப்பா, நல்லா கவனி. சப்போஸ் ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனி. டிட்டர்மினன்ட் A equal to ஒரு செகண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டேன், 1 2 -3 4. இதோட வேல்யூ என்ன வரும்? 1 into 4 4. இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணினா 6. 4 + 6 10. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 10. இப்ப என்ன சொல்றான், ரோஸ் காலம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிடு, ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்ப நியூ டிட்டர்மினன்ட் A dash equal to ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திரு, 1 2 1 2. செகண்ட் ரோவை செகண்ட் காலம். இப்ப நீ இதை எவால்வேட் பண்ணாலும் 1 into 4 4 + 6 அதே தான் வரும்ன்றான். ரோஸ் எல்லாம் காலமா இன்டர்சேஞ்ச் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா காலம்ஸ் எல்லாம் ரோவா சேஞ்ச் ஆயிடும். ஆனா டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாதுன்னு சொல்றோம். நல்லா கவனி, இப்படி ரோஸ காலமா இன்டர்சேஞ்ச் பண்றோம்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம்னு அர்த்தம் மேட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும். அப்ப இதுக்கு என்ன தெரியுமா ஷார்ட்டா மீனிங், டிட்டர்மினன்ட் ஏவும் டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் மேல டேஷ் போட்டுறோம்னா ரோஸ காலமா இன்டர்சேஞ்ச் பண்றோம்னு அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவல். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி.
ஏன் அப்படி சேம்ன்றது பார்க்கலாம். பட் இதுக்கு ப்ரூஃபும் பார்த்துக்கலாம். ப்ரூஃபோட பார்த்துக்கலாம். 2 மார்க் 3 மார்க்ல கேட்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு தேர்ட் ஆர்டர் எடுத்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட் determinant A is A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 தேர்ட் ஆர்டர்ல கொடுக்குறேன். ஏன்னா செகண்ட் ஆர்டர்னா ஒண்ணுமே இல்லை, செகண்ட் முடிச்சிடலாம். ஸோ தேர்ட் ஆர்டர் கொடுத்தாதான் கொஞ்சம் கொத்தா இருக்கும். நல்லா கவனிங்க, முடிச்சிடலாம். கவனிங்க, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன் along R1 A1 இன்டூ அது இருக்க ரோ காலம் விட்டுரு, ரிமைனிங் என்ன வரும் பாரு, B2 C3 B2 C3 மைனஸ் B3 C2 B3 C2 மைனஸ் B1 இன்டூ செகண்ட் எலிமெண்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் B2 இன்டூ அது இருக்க ரோ காலம் விட்டுரு, ரோ காலம் A2 C3 A2 C3 minus A3 C2 plus third element C1 into இது இருக்க ரோ காலம் விட்டுரு A2 B3 minus A3 B2 this is equal to multiply பண்ணிக்கோ A1 B2 C3 minus A1 B3 C2 minus B1 multiply பண்ண alphabetical orderல எழுது minus A2 B1 C3 minus of minus plus A3 B1 C2 இதை multiply பண்ணீங்கன்னா plus A2 B3 C1 minus A3 B2 C1 இதுதான் equation 1. ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கோம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம், அதோட வேல்யூ equation 1. இப்போ இன்னொரு டிட்டர்மினன்ட் நான் ஃபார்ம் பண்ண போறேன். அது என்ன பண்ண போறேன்னா இதோட ரோஸ் எல்லாம் காலமா இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். இன் டெல்டா, நல்ல கவனி, சாரி டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுத்துக்கோமா, இதை வேணா டெல்டான்னு எடுத்துக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுக்காம டெல்டான்னு எடுத்துக்கலாம். டிட்டர்மினன்ட்டை டெல்டானும் டினோட் பண்ணும். இன் டெல்டா இன்டர்சேஞ்ச் ரோஸ் அண்ட் காலம் இப்படி போட்டோம்னா ரோஸ் அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுல ரோஸ் அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ண நியூ டிட்டர்மினன்ட் டெல்டா டேஷ் எடுத்துக்கலாம். டெல்டா டேஷ் ஈக்குவல் டு அதுல இருக்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் ரோவோ ஃபர்ஸ்ட் காலமா, செகண்ட் ரோ செகண்ட் காலம் A2 B2 C2 A3 B3 C3. இப்போ அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணமோ அதே மாதிரி இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். A1 இன்டூ இது இருக்க ரோ காலம் விட்டுருக்கேன் B2 C3 மைனஸ் B3 C2 செகண்ட் எலிமெண்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணும் மைனஸ் A2 இன்டூ இது இருக்க ரோ காலம் விட்டுரு B1 C3 மைனஸ் B3 C1 பிளஸ் A3 இன்டூ இது இருக்க ரோ காலம் விட்டுரு B1 C2 மைனஸ் B2 C1. இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணு. A1 B2 C3 மைனஸ் A1 B3 C2 minus A2 B1 C3 plus A2 B3 C1 plus A3 B1 C2 minus A3 B2 C1. இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணி பாரு, ரெண்டுமே சேமா தான் இருக்கும். So from 1 and 2 delta dash equal to delta. Determinant value வந்து unchanged இருக்கு. ரோஸ் எல்லாம் காலமா மாத்திட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது. ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டும் அதோட டிரான்ஸ்போஸ் டிட்டர்மினன்ட்டும் சேம். தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வித் ப்ரூஃப். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க.
இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை எழுதிட்டு சொல்லு. ஆமா முத்தையர், டோட்டலா 6 இருக்குப்பா. ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? சார் ஓகே, செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாரு. If any two rows alone or column, any two rows of a determinant are interchanged, then the sign, for example, alagavni 2 3 minus 1 5 6 7 8 9 2 இப்படி ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோ. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40 வருதுன்னா இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 40ன்னு வச்சுக்கோ. இப்ப எதனா ரெண்டு ரோவை மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன், இது ரெண்டத்தையும் மாத்திக்கிறேன். R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்றேன். இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோயேன், இதோட வேல்யூ -40 இருக்கும், சைன் சேஞ்ச் ஆகும். எனி டூ ரோஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா R1 R2 இல்ல R2 R3 இல்ல R1 R3 இந்த மாதிரி எதனா ரெண்டு ரோ ஆர் எனி டூ காலம்ஸும் பண்ணலாம். எதனா ரெண்டு ரோ ஆர் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் சைன் சேஞ்ச் ஆகும். ப்ரூஃப் இதே தான், இதுல இருந்தே கண்டினியூ பண்ண போறோம். கவனி, ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கோம், அதோட வேல்யூஸ் என்னன்னு எவாலுவேட் பண்ணிருக்கோம். இப்ப அந்த டிட்டர்மினன்ட்ல ஒரு டூ ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். என்ன பண்றேன், இன் டெல்டா
R1 and R2 are interchanging their place. R1 R2 இப்படி போட்டோம்னா R1 R2 மாத்திரம்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ற, டெல்டால R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. R1 எடுத்து R2லையும் R2 R1 பிளேஸ்லயும் மாத்திக்கிறோம். R3 சேவ். இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அதே மாதிரி A2 into B1 C3 minus B3 C1 minus B1 sorry B2 minus B2 into இது இருக்க ரோ காலம் விட்டுற A1 C3 minus A3 C1 plus C2 இது இருக்க ரோ காலம் விட்டுற A1 B3 minus A3 B1. இதே மாதிரி எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட கம்பேர் பண்ணிப்பாரு, எல்லாமே ஆப்போசிட் சைனா இருக்கும். A2 B1 C3 minus A2 B3 C1 minus alphabetical order ABC எழுதுறேன் A1 B2 C3 plus A3 B2 C1 C2 மல்டிப்ளை பண்ண plus A1 B3 C2 minus A3 B1 C2. இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணி பாரு, அங்க பாசிட்டிவா இருக்கிறதுல இங்க நெகட்டிவா இருக்கும். A1 B2 C3 minus A1 B2 C3 minus A1 B3 C2 plus A1 B3 C2. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பாரு, எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆயிரும். அப்போ from 1 and 2 delta equal to minus delta dash, delta equal to minus delta dash எழுதிடலாம். அப்ப எதனா ரெண்டு ரோ மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகும். இதை காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க, இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ரிசல்ட் சொல்லிடுறேன். அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த கிளாஸை நம்ம இதோட வைண்ட் அப். டோட்டலா 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க, ப்ராப்பரா எழுதுங்கப்பா. மெட்டீரியல் தான் இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டியை பொறுத்தவரையிலும். மெட்டீரியல் ப்ராப்பரா நீ வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ப்ராப்பரா இல்லைன்னா தான் ட்ரபிள். இதை காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க, இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
முடிச்சிட்டீங்களா? ஓகே, கவனிப்பா. ஒன்றும் இல்லை, எதனா ரெண்டு ரோவை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா சைன் மாறும்னு பார்த்துருக்கோம்ல. ப்ராப்பர்ட்டி 2 என்ன? கிவன் டிட்டர்மினன்ட்ல எனி டூ ரோஸ் ஆர் எனி டூ காலம்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் தென் த சைன் சேஞ்சஸ். இதுதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒன் டைம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோ, சைன் சேஞ்ச் ஆகும். ஒன் டைம் பண்ணா சைன் சேஞ்ச் ஆகும். 3 டைம்ஸ் பண்ணா சைன் சேஞ்ச் ஆகும். 3 டைம்ஸும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். 3 டைம்ஸ்னா கவனியே, இப்போ இந்த டிட்டர்மினன்ட்ல என்ன பண்ணிருப்போம்னா R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிருப்போமா? R1 R2. தென் நான் R1 R3 மாத்துறேன், திரும்ப அகைன் R3 R2 சேஞ்ச் பண்றேன். இப்போ டோட்டலா நான் எத்தனை இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா 3 இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன். 3 இன்டர்சேஞ்சஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆட் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்சஸ் 3 டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா சைன் மாறும். இதே ஈவன் டைம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம், 2 டைம்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் R1 R2 மாத்துறேன், சைன் மாறும். திரும்ப R1 R3 மாத்துறப்போ எகைன் சைன் மாறும். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ். ஆட் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்சஸ் சைன் சேஞ்ச் ஆகும். ஈவன் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்சஸ் ரிமைன் சேம், சேஞ்ச் ஆகாது. இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ப்ராப்ளம்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். நீங்க இதையே திரும்ப கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சுட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணிடாத. டிட்டர்மினன்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் அது. ரிமைனிங் 4 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு ப்ராப்ளமும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் Thursday 7 o'clock. Thursday 7 o'clock. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்ப்பா. அதர்வைஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.